சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, சென்னையில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி எகிப்து, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி மலேசியா. கேள்வி என்னன்றதை இந்த முறை பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. 2023ஆம் ஆண்டிற்கான கான்குவெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? 2023ஆம் ஆண்டிற்கான கான்குவெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி மங்கோலியா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டிற்கான கான்குவெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் மங்கோலியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. 2023ஆம் ஆண்டு சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 2023ஆம் ஆண்டு சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி இத்தாலி. 2023ஆம் ஆண்டு சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜெர்மனி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி. சமீபத்தில் ஆற்றல் மாற்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்வி ஆப்ஷன்ஸோட பார்க்கலாம். சமீபத்தில் ஆற்றல் மாற்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? உலக பொருளாதார மன்றம், உலக ஆற்றல் வங்கி, உலக ஆற்றல் மன்றம், சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை. சமீபத்தில் ஆற்றல் மாற்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் உலக பொருளாதார மன்றம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. 2022ஆம் ஆண்டிற்கான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை பிரிவில் 2வது இடத்தை பெற்ற மாவட்டம் எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை பிரிவில் 2வது இடத்தை பெற்ற மாவட்டம் எது? ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டிற்கான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை பிரிவில் 2வது இடத்தை பெற்ற மாவட்டம் எது? கேள்விக்கான சரியான பதில் நாமக்கல். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி. 2023ஆம் ஆண்டு உலக அமைதி குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? 2023ஆம் ஆண்டு உலக அமைதி குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக அமைதி சபை, ஆப்ஷன் பி உலக அமைதி மன்றம், ஆப்ஷன் சி ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் டி பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம். 2023ஆம் ஆண்டு உலக அமைதி குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது? சரியான பதில் பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 7வது கேள்வி. பாரத் ஸ்டேட் வங்கியானது 1806ஆம் ஆண்டில் முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது? பாரத் ஸ்டேட் வங்கியானது
1806ஆம் ஆண்டு முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி மதராஸ், ஆப்ஷன் டி பம்பாய். பாரத் ஸ்டேட் வங்கியானது 1806ஆம் ஆண்டில் முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது? சரியான பதில் கொல்கத்தா. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. 2023ஆம் ஆண்டில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு துணை இந்திய அரசு தலைமை வழக்கறிஞராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ வெங்கடரமணி, ஆப்ஷன் பி ரஞ்சித் குமார், ஆப்ஷன் சி வேணுகோபால், ஆப்ஷன் டி துஷார் மேத்தா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு துணை இந்திய அரசு தலைமை வழக்கறிஞராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் துஷார் மேத்தா.